Hi guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ரீபேஸ்னா என்ன, ரீபேஸ்க்கும் மோர்ஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ரீபேஸ் எப்போ பண்ணணும், மோர்ஜ் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து git ignore file git ignore file பத்தி பார்க்கலாம். எதுக்கு இந்த ஃபைல் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கிட்ல வந்து நம்ம எல்லா விதமான ஃபைல்ஸும் வந்து ட்ராக் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அதுல வந்து நோட் மாடியூல்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும், கரெக்டா? ஏன்னா வந்துட்டு npm இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா நோட் மாடியூல்ஸ் ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கிட் ஆட் கமிட் கொடுத்து நம்ம புஷ் பண்ண மாட்டோம், ஏன்னா வெரி லார்ஜ் ஃபோல்டர். ஸோ அது நம்ம வந்துட்டு அவ்வளவா நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்லை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டாட் கிட் இக்னோர் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலா ஃபைல் கிரியேஷன் பண்ணுவோம் இல்லையா, கிட் பேஷ் வச்சு. ஸோ அதே மெத்தட் தான். கிட் இக்னோர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு சின்ன ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகும்போது அதுலேயே வந்து கிட் இக்னோர் ஃபைல் வந்து வந்துடும். அதுலேயே எல்லா விதமான, இப்போ நான் சொல்றது வந்து நம்ம மேனுவலாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே ஆட் பண்ணியே வந்துடும், ஓகேவா? இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் நம்மளா இப்போ வந்து மேனுவலா நம்ம வந்து கிட் இக்னோர் ஃபைல் வந்து நம்மளா கிரியேட் பண்ணி அதை எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஒரு பைத்தான் ஃபைல் வச்சுக்கலாம், python.py ஃபைல், ஓகேவா? எனக்கு இப்போ இந்த பைத்தான் ஃபைலை வந்து ட்ராக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட் இக்னோர்ட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்க்கலாம். கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஃபைலுமே காட்டுது, கிட் இக்னோர் ஃபைலும் காட்டுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா python.py ஃபைலும் காட்டுது. எனக்கு இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தா இந்த python.py ஃபைலை ட்ராக்கே பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நம்ம கிட் இக்னோர் ஃபைல்ல வந்துட்டு நம்ம எனக்கு பைத்தான் ஃபைல்ல வந்து .py ஃபைல வந்து ட்ராக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். ஸோ இப்போ நீங்க நிறைய பைத்தான் ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஸ்டார் கொடுத்து கொடுத்து py கொடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த ஸ்டாருக்கான மீனிங் என்னன்னா எல்லா .py ஃபைலையும் ட்ராக் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபைல் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால டைரக்டா வந்து python.py ஃபைலே கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஆனா நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பெட்டர் ஆப்ஷன் தான். இதுவும் நம்ம ஒரு ஃபைல் தான் வச்சிருக்கனால அந்த ஃபைலை வந்து டைரக்டா நம்ம கிட் இக்னோர் ஃபைல்ல வந்து ஆட் பண்ணிடலாம். கிட் இக்னோர் ஃபைலை வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ல வந்து கிட் இக்னோர் ஃபைல் மட்டும்தான் இருக்கு, பைத்தான் ஃபைல் காட்டல, ஓகேவா? இதான் நம்ம மெயினான டிஃபரன்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சேம் ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான், கிட் ஆட் கொடுத்து அடுத்து கமிட் கொடுத்து புஷ் பண்ணிட வேண்டியதான், ஓகேவா? சேஞ்சஸை வந்து நம்ம வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில கமிட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வந்து கிட் இக்னோர் ஃபைல்னா என்ன, அதோட யூசேஜ் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க, எதுக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஸோ அதை பார்க்கலாம். தேங்க்யூ.